என் நேசங்களே, எதற்காக இதை காட்டுகிறேன் என்று யோசிக்கிறீர்களா? இது என் மகனின் பாராட்டப்படாத ஒரு ஆக்கம். இது ஒவ்வொரு பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணம். ஆசான்களே, கொஞ்சம் கேளுங்கள். ஆதங்கத்தோடு கேட்கிறேன். ஆறுதல் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆற்றலுள்ள பிள்ளைகளுக்கு வழிகாட்ட பழகிக் கொள்ளுங்கள். பலமுறை செய்து மனம் தளர்ந்து வரும் மகனை நடைமுறை உரைத்து தினம் ஆறுதல் சொல்லும் தாய்க்குத்தான் தெரியும் ஆளுமை மிக்க மகனின் ஆழ்ந்த வழி. தோள் தட்டி கொடுத்து யாவர் முன்னும் பாராட்டத் தெரியாத ஆசான்களையும் அதிபர்களையும் காணும் போது அழுவது மனம் மட்டுமல்ல, அழுத்தங்களை தாங்க முடியாத கண்களும் தான். எல்லா ஆசான்களும் இவ்வாறல்ல. தோள் தட்டி கொடுப்போரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அங்கீகாரம் என்பது நிறைந்த சபையில் தான் கிடைக்கும் என்பதை நான் அறிவேன். பாவம் பிள்ளைகள், உங்களுக்கு பாராட்டத் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நன்கு கற்பவர்கள், ஊரே பாராட்டுவோர்கள் என்ற வரையறை மட்டுமே தெரியும். ஆனால் வளரும் அப்பிஞ்சு உள்ளங்கள் அறியாது கள்ளங்கபடம். மீண்டும் கேட்கிறேன், வழிகாட்டுவோர் நீங்கள், வழி பிசகாதீர்கள். ஆசான் என்ற பதவி கொண்டு ஆசை எனும் குற்றம் களைவோர் நீங்கள். மாணவர்களை நாளைய தலைவர்களாக்கவே பாடுபடுகிறீர்கள். ஆனால் முளையிலேயே கிள்ளி எறிந்து பின்னர் முதுகுக்கு நேரே கை நீட்டுகிறீர்கள். பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல, அவர்கள் எழுந்து தாரகை என மிளிர அவர்களுக்கு தட்டி கொடுக்க பழகுங்கள். அறிவுரைகளை அழகாக செப்பிடுங்கள். மாணவர்கள் உள்ளத்தின் அடி ஆழத்தில் உள்ள ஆதங்கங்களை கொண்டு வாருங்கள். ஆய கலைகளும் அவன் தெரிந்திருப்பதை அன்று நீங்கள் உணர்வீர்கள். சபையிலே வைத்து சாதனைகளுக்கு தட்டி கொடுங்கள். அவன் விஞ்ஞானியாய் கூட ஒரு நாள் மாறலாம், மறந்து விடாதீர்கள். தோமஸ் அல்வா எடிசனை இன்று வரலாறு ஏன் பேசுகிறது? கல்வியில் பின்னடைந்து அவர் இருந்தாலும் காலம் என்று பேசும் அளவுக்கு மகானாக வரவில்லையா? பாராட்ட தவறாதீர்கள். பாதை சொல்லிக் கொடுக்க மறக்காதீர்கள். தட்டி கொடுங்கள், ஆனால் தவிர்க்காதீர்கள். தட்டி கழிக்காதீர்கள். ஒரு நாள் என் பாடசாலை என்னை உயர்த்தியதென்று பிள்ளைகள் பெருமை பேசட்டும். ஆனால் என்னை தூக்கி பாராட்டாத பாடசாலை இது என்று பேசாத வண்ணம் பக்குவமாய் நடந்து கொள்ளுங்கள். மாணவர்களின் சுய முயற்சியில் வளர்ந்த பின் எமது பாடசாலை மாணவன்தான் என பின்னர் மார்த்தட்டி பயனில்லை. வழிகாட்டுங்கள், ஆனால் மனம் வலித்திடச் செய்யாதீர்கள். இன்று என் பிள்ளைக்கென்றால் நாளை அவன் போல் வேறொரு பிள்ளைக்கு. நிதானம் தவறாதீர்கள். நிதர்சனத்தை உரைத்தேன், மனதில் எடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தரமேலு மாணவன் ரஷ்தான் பின் ஃபர்தான். நான் இந்த ஆக்கத்தை என் சுயமுயற்சியிலேயே செய்தேன். அத்தோடு இதனை நான் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் நிறைவு செய்துள்ளேன். இது காந்த சக்தியில் இயங்கும் பேருந்து. இது கார்ட்போர்டாலானது. அதிகமாக கருவிப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தியுள்ளேன். இதற்கான இலத்திரனியல் செயற்பாடு அனைத்தையும் என் சுயமுயற்சியிலேயே செய்தேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.